எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீஃப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஃப் சாப்ஸ் தாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரே பீஸாக நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த எலும்பை பிடிச்சி சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக சுவையாக பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சாப்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் எக்கச்சக்கமான ரேட்டை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்டியான சாப்ஸ் ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க. 1 கிலோ பீஃப் சாப்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காரத்துக்கு எப்படின்னு பாருங்கள். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் நல்ல ஜூஸாக நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. இது எல்லா பக்கமும் நல்லா கிளறி நல்லா ஒரே மாதிரியான மசாலா எல்லா பக்கமும் பரவணும். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா இருந்தால் தான் அது பொரிக்கும் போது அதனோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இருக்குங்கிறவங்க ஒரு 20 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சமைங்க. டைம் இல்லை, நான் எனக்கு இப்போயே முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட செய்யலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டில் தான் எந்த ஒரு இதுவும் வராது. என்னென்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கு தான் இப்போ நான் இந்த மாதிரி பிளேட்டில் 1 பை 1 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது எனக்கு குக்கரில் அடுக்கி வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக குக்கரில் அப்படியே கூட போட்டுடலாம். நான் பெரிய அகலமான ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பீஸாக அடுக்கிக்கலாம். சின்ன பீஸெல்லாம் முதல்ல வச்சுருங்க. பெரிய பீஸெல்லாம் அப்படியே மேலே வச்சுட்டு, ஏன் இந்த மாதிரி வைக்கணும்னா நம்ம எடுத்து பொரிக்கும் போது பீஸ் உடையாமல் வரும். அதனால தான் இந்த மாதிரி வைக்க சொல்கிறேன். இதை அப்படியே நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் போட்டுடலாம் மூடி. இந்த விசில் வர்றதுக்குள்ளே சுவையான மயோனஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மயோனஸ்க்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் சேர்த்துருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அவிச்ச முட்டை 3, 2 பச்சை மிளகாய் 2 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, சுகர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் சுவையான மயோனஸ் ரெடி. இது எது கூட வேணாலும் நம்ம வச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மயோனஸ் வச்சு கொடுக்கும்போது பெரும்பாலும் பிள்ளைங்க வேணான்னு சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அது நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி, செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பீஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புரியுதா? அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதானேன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஒன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். அதுக்கு மிளகு நம்ம இடித்து எடுத்துக்கிடலாம். நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக்க வேண்டாம், கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த பீஸோடு நம்ம கடிக்கும் போது நல்லா அந்த காரத்தோடு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா சுற்றி பொரியணும். நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க. ரொம்பவும் டேஸ்டியான சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது கூட வெள்ளரிக்காவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனஸ் வச்சு நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் ஜூஸியான பீஃப் சாப்ஸ் ரெடி. இந்த மாதிரி மயோனஸ் வச்சு பிள்ளைங்கிட்ட கொடுங்க, வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலில் ஆயிஷா பீஃப் மசாலான்னு நம்ம புதுசாக வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் மூலயமா தெரிவிங்க. மசாலா வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆயிஷான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.